இது எதுவுமே விஜய் அண்ணாவுக்கு தெரியாது, விஜய் அண்ணாவை சுத்தி இருக்கக்கூடியவங்க செய்யற தவறு அப்படின்னு உருட்டான். இதுதான் வெரி டேஞ்சர். இவனுங்க நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப இவ்வளவு நாளா விஜய் வந்து அன்ஃபிட் ஃபார் த பாலிடிக்ஸ்ரா, விஜய்க்கு வந்து ஒண்ணு தெரிய மாட்டேங்குதுறான்னு நம்ம சொன்னப்ப அப்படிலாம் கிடையாது, எங்க அண்ணனுக்கு வந்து கரெக்டா தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவனுக்கு தான் இப்ப தயவு செஞ்சு வெளில வந்துரு மரியாதையான்னு பேசுறானுங்க. இப்ப நம்ம சொல்ல போற ஸ்டேட்மெண்ட்டையும் இன்னும் 10 நாள் கழிச்சு இவனுங்களே பேசுவானுங்க. விஜய்க்கு எல்லாமே தெரியும். விஜய் தன்னுடைய சுய விருப்பின் அடிப்படையில், முடிவின் அடிப்படையில் தான் பங்கருக்குள்ள பதுங்கி இருக்கிறார். அவரு தான் வெளியில வர வேணாம்னு முடிவெடுக்கிறார். அவரு தான் இந்த கேஸ் விஷயமா யாரும் பேச வேணாம்னு சொல்றார். அவரு தான் இந்த கேஸ்ல என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போய் கிடக்கிறார். அடிப்படை பயந்தாங்கோலி விஜய்னு இதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம். அவர் வந்து யாரையும் சந்திக்க கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, இது என்ன நடக்குதுன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்குன்னு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, புஷி ஆனந்துக்கு எடுக்கிறாரு, ஜான் ஆரோக்கியசாமி கெட் அவுட் புஷின்லாம் போட்டு விட்டுக்கிறாங்க. கெட் அவுட் புஷின்றான். கெட் அவுட் புஷியை வெளியே அனுப்பிட்டா நீ யார், என்னடா கட்சி அது? புஷியே ரொம்ப நாள் கெட் அவுட்ல தான் இருந்தாரு. அவரே தலைமறைவுல இருக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன்,